தெனாலிராமன் கதைகள் 207. பண்டிதரின் கர்வம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு ஒருமுறை சர்வஜன் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட ஒரு கர்வம் பிடித்த பண்டிதர் வந்தார். அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்ற கர்வம் தலைக்கேறி இருந்தது. தனக்கு இந்த உலகில் தெரியாத விஷயமே இல்லை என்றும், எந்த கலையாக இருந்தாலும் அனைத்திலும் தான் மட்டுமே வல்லவன் என்றும் அவர் மன்னர் முன்னிலையில் தற்பெருமை பேசினார். அவையில் இருந்த பல சிறந்த அறிஞர்களிடம் விவாதித்து அவர்களை தனது வாதத் திறமையால் எளிதாக தோற்கடித்தார். இதனால் அவரது கர்வம் மேலும் அதிகரித்தது. அப்போது மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, ராமா, இந்த பண்டிதரின் எல்லையற்ற அறிவை சோதிக்க உன்னால் முடியுமா? அவர் கூறுவது உண்மையா என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டார். தெனாலிராமன் அடக்கத்துடனும் புன்னகையுடனும் எழுந்து அந்த பண்டிதரிடம் நேராக சென்றான். பண்டிதரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று உறுதியாக கூறுகிறீர்கள். நான் இப்போது அரண்மனைக்கு வெளியே சென்று ஒரு பெட்டியை கொண்டு வருவேன். அந்த பெட்டி மூடியபடியே இருக்கும். அதற்குள் என்ன இருக்கிறது என்று உங்களால் பார்க்காமலேயே சரியாக கணித்து சொல்ல முடியுமா என்று பொறுமையாக கேட்டான். பண்டிதர் மிகவும் அலட்சியமாக சிரித்துவிட்டு, தாராளமாக சொல்வேன், உடனே கொண்டு வா உன் பெட்டியை. என் அறிவுக்கு முன்னால் இது ஒரு சாதாரண சோதனைதான் என்று சவால் விட்டார். தெனாலிராமன் சிறிது நேரம் கழித்து ஒரு சிறிய மரப்பெட்டியை நன்கு மூடிய நிலையில் கொண்டு வந்து அவையின் நடுவே வைத்தான். பண்டிதர் பெட்டியை உற்று பார்த்தார். நீண்ட நேரம் தீவிரமாக யோசித்தார். தனக்கு தெரிந்த எத்தனையோ மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார், தியானம் செய்து பார்த்தார். ஆனால் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று அவரால் சிறிதும் கணிக்க முடியவில்லை. இறுதியில் அவமானம் தாங்க முடியாமல் தன் தோல்வியை அவையின் முன்பாக ஒப்புக்கொண்டார். அப்போது தெனாலிராமன் அந்த மரப்பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு சிறிய வெற்றுச்சுவடி மட்டுமே இருந்தது. அதில் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் மனிதனுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. பண்டிதரே, மூடிய பெட்டிக்குள் இருக்கும் இந்த சிறிய ஓலைச்சுவடியை கூட உங்களால் கணிக்க முடியவில்லை. ஆனால் உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொண்டதாக கூறுகிறீர்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை இனியாவது நீங்கள் உணர வேண்டும் என்றான் தெனாலிராமன். தன் தவறை உணர்ந்த பண்டிதர் வெட்கி தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டார். நீதி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்து எப்போதும் அடக்கத்துடன் செயல்பட வேண்டும். அதாவது மக்களே, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மற்றவங்கள விட கொஞ்சம் அதிகமாக தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் இதை நீங்கள் கர்வமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.